வெல், என் கேள்வி இதுதான். இளவரசி எங்க? நான் இளவரசிய உடனே பார்க்கணும். இளவரசிக்கு உடம்பு சரியில்லை. நீ யாரு? நான் தான் ஏற்கனவே சுயலான்னு சொன்னல. நீ வேணா ரெக்கார்டு பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எல்லாருமே எதுக்கும் துணிஞ்சவங்களா இருக்கீங்க. பரவாயில்ல. ஐ வில் நோட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ. ஏய், என்ன சும்மா பாயிண்ட் நோட் பண்ணுவாங்கற? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இளவரசி எங்க? அவளுக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு? இளவரசி வெயில்ல வேலை செய்யும் போது மயங்கி கீழே விழுந்து பலமா அடிபட்டுருச்சு. அவளுக்கு மருந்து கொடுத்துருக்குறோம், உள்ளதான் படுத்திருக்கா. நான் பார்க்கணும். இங்க என்ன சோவா கட்டுறாங்க? உன் இஷ்டத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு. இது ஜெயிலு. எப்ப வரணும்னு டைம் இருக்கு. இது ஜெயிலா? இத பார்த்தா ஜெயில் மாதிரியா இருக்க? இத பார், அனாவசியமா இங்க கலாட்டா பண்ணாத. போயிடு இங்க இருந்து. இளவரசி பத்திரமா தான் இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்க்க பெர்மிஷன்லாம் கிடைக்காது. சூப்பரிண்டெண்டன்ட், இளவரசி உயிருக்கு ஆபத்து. அவளை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. Otherwise you will face the consequences. I'm not worried about your consequences. என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. இப்போ நீங்க பெரியாளா நான் பெரியாளாங்கிறது இல்ல. எனக்கு என் கிளையண்ட் இளவரசிய பத்தி தெரியணும். அவளை நான் இப்பவே பார்க்கணும். அனுமதி தர முடியுமா முடியாதா? முடியாது. என்ன பண்ணுவ? Please repeat. நான் அனுமதி தர முடியாது. என்ன பண்ணுவ? According to human rights. Shut up. இங்க அனாவசியமா லெக்சர் அடிக்காத. ஓகே. சில பேருக்கு அவங்க குழிய அவங்களே தோண்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அப்படி ஒரு ரகத்துல இருக்கீங்க. Get out. With pleasure. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தமிழரசி. தப்பு செய்யறவங்க திருந்தறதுக்கு தான் நம்ம ஜெயிலுக்கு அனுப்புறோம். அங்கேயே தவறுகள் நடந்துச்சுன்னா அதான் யுவர் ஆனர் உங்ககிட்டே வந்திருக்கேன். இமீடியட்டா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுடைய நேர்மையும் நீங்கள் நீதித்துறை மேலே வச்சிருக்கிற மரியாதையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன யுவர் ஆனர்? நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்ய தயாரா இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியும். சொந்த மருமகளுக்கே தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அதுக்காக போராடி ஜெயிச்சவங்களாச்சே. அதுதான் யுவர் ஆனர் இந்த தொழிலுக்கு நம்ம செய்யற கடமை. அதனால தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவி உங்களை தேடி வந்திருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். பட் நமக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கும் போது நான் ரொம்ப பதறி போயிட்டேன் யுவர் ஆனர். அதான் இதுக்கு உடனே நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தான் உங்களை நாடி வந்திருக்கேன். சரிம்மா, அதுக்கு தேவையான சாட்சியங்களும் இருந்தா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பாக எடுத்துறேம்மா. அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுமா? எனக்கு என் கிளையண்ட் இளவரசிய பத்தி தெரியணும். அனுமதி தர முடியுமா முடியாதா? முடியாது. நான் அனுமதி தர முடியாது. என்ன பண்ணுவ? According to human rights. சரிம்மா, இது விஷயமா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். இது கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். எஸ். சரி. எஸ் யுவர் ஆனர். சரி, ஓகேம்மா, போயிட்டு. ஹலோ, நான் ஜட்ஜி சவுந்தரபாண்டியன் பேசுகிறேன். ஹலோ, அப்படியா? சரி, வை வை. சார், பிரச்சனை பெருசாயிடுச்சு சார். அந்த வக்கீல் தமிழரசி இளவரசி மேட்டரை வச்சு மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டே உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க சார். சிறை அதிகாரி
மாற்றம். வழக்கறிஞர் தமிழரசி முயற்சியால் அதிரடி நடவடிக்கை. சிறையில் திடீர் திருப்பம். உயிருக்கு போராடிய ஒரு பெண் கைதி காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. Wanted urgent AB positive blood for a patient in emergency condition. Please contact to this number. Pass this message to your friends and relatives. ஹலோ ஹலோ எஸ் மேடம். அர்ஜென்ட்டா ஏபி பாசிட்டிவ் பிளட் வேணும்னு என் மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே மேடம். ஏற்கனவே பிளட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கனே. லயன்ஸ் கிளப் மெம்பர். இப்போ உடனே வர முடியுமா? ஆமா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் மேடம். சரி, எத்தனை மணிக்கு? இமிடியேட்டா வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம். உடனே வர முடியுமா? ஓகே ஷோர். நான் 9 மணிக்கு அங்க இருப்பேன். தேங்க்யூ மேடம். யா. ஏய், இந்த காஃபி. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆனா இப்போ எனக்கு வேண்டாம். வேணாமா? நான் பிளட் டொனேட் பண்றதுக்காக போறேன். எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நீ காஃபி குடி. வேஸ்ட் பண்ணாத. எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூ வார்டு எங்க இருக்கு? லெஃப்ட்ல போங்க. இங்க தமிழரசி யாரு? நீங்க? நான் ரத்த தானம் செய்ய வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேடம் இப்போ வந்துருவாங்க. ஏன் இங்க போலீஸ்லாம் போட்டிருக்காங்க? இங்க உள்ள ஒரு ஜெயில் கைதி இருக்காங்க, அவங்களுக்கு தான் ரத்தம் தேவைப்படுது, அதுக்காக தான் நிக்கிறோம். அவங்க பேரு? சாரி மேடம், பாதுகாப்பு காரணமா பேஷண்ட் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ரத்தம் கொடுக்கணுமா? ஆமா. ஜெயில் கைதிக்கு ரத்தம் கொடுக்கணுமா? ஆமா. ஆமா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு கொலை பண்ணிட்டாங்க மேடம். கேஸ் விசாரணையில் இருக்கு. கொலை பண்ணிட்டாங்க? ஆமா. எப்போ? என்ன கேஸ் அது? இதுக்கு மேல தமிழரசி மேடம் கிட்ட கேட்டுக்கங்க. அவங்க தான் இந்த கேஸை டீல் பண்றாங்க. தமிழரசி? அவங்க ஒரு லாயர். ஓ கரெக்ட். இன்னைக்கு கூட பேப்பர்ல அவங்கள பத்தி படிச்சேன். அவங்களா? அவங்க தான். வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. என்ன ஏற்பாடு பண்ணா? ஓ, கோர்ட்டுக்கு டைம் ஆகுது. ஓகே மேடம், இவங்க தான் தமிழரசி மேடம். மேடம் 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 ஒரு நிமிஷம். எஸ், நீங்க தான் தமிழரசின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பேப்பர்ல கூட உங்களை பத்தி அது ஜெயில் ஆபீசர்ஸ்லாம் மாத்தினதா? மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். உங்களை மாதிரி போல்டான தைரியமான ஒரு லாயரை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஐ அம் வெரி கிளாட் டு மீட் யூ மேடம். தேங்க் யூ so much. ஐ மீன் ஹரி. மேடம் 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 உங்களை தான் நான் பார்க்க வந்தேன் மேடம். ரத்தம் வேணும்னு சொல்லி என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதான் வந்தேன். ஓ, தேங்க் யூ so much. தேங்க் யூ. சாரி மேடம். என்னாச்சு? ரத்த தானம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏ? நான் ரத்த தானம் கொடுக்க போறது ஒரு கொலை கைதிக்குன்னு தெரிஞ்சது. சாரி மேம், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ மேம். பை. ஏய், ஹோல்ட் ஆன். ஏம்மா, ஒரு கொலை கைதிக்கு ஏன் ரத்தம் கொடுக்க கூடாது? அவங்க மட்டும் மனுஷங்க இல்லையா? அந்த கொலை கைதி குற்றவாளியா இல்ல நிரபராதியா? குற்றவாளியா நிரபராதியான்னு கேஸ் கோர்ட்டுக்கு வந்த அப்புறம் தான் நீதிமன்றம் டிசைட் பண்ணோம். என் ரத்தம் ஒரு நிரபராதி உடம்புல ஓடணுமே தவிர ஒரு குற்றவாளி உடம்புல ஓடக்கூடாது. ஒரு குற்றவாளியை காப்பாத்த நான் காரணமா இருக்க மாட்டேன். அப்போ ஒரு நிரபராதி சாகிறதுக்கு நீ காரணம் ஆயிடலாமாமா? அவ குற்றவாளியா நிரபராதியான்னு கோர்ட் டிசைட் பண்ணுமா? அதுக்கு முன்னாடியே நீ ஏன் டிசைட் பண்ணிடுற? இத பாருங்க மேடம், நான் பல தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். ஆனா தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும் நான் ரத்தம் கொடுக்கவே மாட்டேன். அது என்னோட பாலிசி. யூ சீம் டு பி an interesting girl. உன் பேர் என்னம்மா? மகா. மகாவா? மகாலட்சுமி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மகா. மகா. இது பாருமா, ஊரெல்லாம் கொள்ளையடைச்ச வால்மீகி ராமாயணம்னு ஒரு காவியம் எழுதினார். பெண் பித்தனா அலைஞ்சிட்டு இருந்த அருணகிரிநாதர் தான் திருப்புகழ் பாடினார். இதெல்லாம் சரித்திரம். இப்ப ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? தூக்கு தண்டனை கைதிக்கு கூட நம்ம சட்டத்துல உயிர் பிழைக்கிறதுக்காக
ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுக்கலாம். இது பாருமா, கஷ்டமும் சோதனையும் தான் ஒரு மனுஷனை புடம்போட்ட தங்கமா மாத்தும். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? ரத்தம் கொடுக்க வந்துட்டு அவ குற்றவாளின்னு நீயே முடிவு பண்ணிட்டு அவளுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு அவசரமா நீயே முடிவு பண்றியே, அது தப்பு இல்லையாம்மா? ஏ, அவ நிரபராதியா கூட இருக்கலாமே. மேடம், ஆக்சுவலி நீங்க என்ன ரொம்ப குழப்புறீங்க. தேங்க்யூ. தட்ஸ் யூஸ்வலி அ காம்ப்ளிமெண்ட். அட்வொகேட்ல எங்க குலதர்மம். நீங்க தான் உங்க கேஸை டீல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். மகா, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு நேரமாச்சுமா? மேபி 10 minutes. 10 minutes-ஆ? யா. 10 minutes-ல இத்தனை இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிருக்க? உன் சுறுசுறுப்பை நான் பாராட்டுறேன். நீ என்ன, are you with the press? No. I'm an industrialist. பிசினஸ் இன்ஸ்டிங்ஸ். அதான் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இத்தனை கேள்வி கேட்குற. வெரி குட், வெரி ஃபாஸ்ட். டூ ஃபாஸ்ட் ஃபார் யுவர் ஓன் குட். மேடம், உங்களுக்கு தெரியும்ல, இந்த கொலை கைதி நல்லவங்களா கெட்டவங்களா, குற்றவாளியா நிரபராதியா? அட்லீஸ்ட் ரத்தம் கொடுக்க போற என்னோட மன ஆறுதலுக்காவது நீங்க உண்மைய சொல்லலாம்ல. சொல்லுங்க மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அவ நிரபராதி. இந்த கொலையை அவ செய்யல. ஏதோ நிர்பந்தத்தினால கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு இருக்கா. Do you trust me? எஸ் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் இப்போ பிளட் டொனேட் பண்றேன். குட் பிசினஸ் இன்ஸ்டிங்ஸ். Thank you so much. இட்ஸ் மை ப்ளஷர். நர்ஸ் மேடம், அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுக்க இவங்க வந்திருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை பார்த்துட்டு இவங்களை கூப்பிட்டு போங்க. ஓகே மேடம், வாங்க. எஸ். நர்ஸ் மேடம், சொல்லுங்க மேடம். இளவரசிக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணை முடிச்சிட்டாங்க மேடம். இப்ப பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இளவரசி, ஏய், ரெஸ்ட் எடுமா, ரெஸ்ட் எடு. எந்திரிக்க வேண்டாம். இது ஐசியூ, ரெஸ்ட் எடுக்கணுமா? எப்படி இருக்கேம்மா இப்போ? ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? பரவாயில்ல மேடம். ஓகே, இந்த பாரு, இங்கே ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். அந்த உன்னை டார்ச்சர் பண்ணானே அந்த சூப்பரிண்டெண்டண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, இனிமே அந்த ஆளால் உனக்கு எந்த ட்ரபிளும் வராது. ஓகே, எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்ஸ் மேடம். உன் கேஸை நான் தான் எடுத்து நடத்த போகிறேன். அதுக்கு உன்னுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு தேவை. மேடம், வேண்டாம் மேடம். என் கேஸை நீங்கள் எடுத்து நடத்தாதீங்க. ஏம்மா? மேடம், நான் ஒரு கொலை செஞ்சிருக்கேன். என் வாழ்க்கை இனிமே ஜெயில தான். உன் குழந்தை நிலைமையும் உன் புருஷன் நிலைமையும் நினைச்சு பாத்தியா நீ? என் குழந்தை என் புருஷன்கிட்ட நல்லா இருக்கா, அவரும் நல்லா இருக்காரு. எனக்கு என்னைக்குமே அவங்கள பத்தி கவலை இல்லை. உங்ககிட்ட நான் ரெண்டே விஷயம் கேட்டுக்கிறேன். என்னது? எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்புறம் நான் இங்க இருக்கிறது என் புருஷனுக்கு தயவு செஞ்சு தெரிய வேண்டாம். அவருக்கு இந்த விஷயம் தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இளவரசி?
நான் உன்னை ஜெயில பார்க்க வந்ததே உன் புருஷன் சுப்பிரமணி சொல்லிதான். நான் அவரை பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு அவர் இங்க வர்றதை நீங்க தான் தடுக்கணும். நீ ஒரு கொலை வழக்குல விசாரணையில இருக்கிற ஒரு கைதி. அப்படிலாம் உன்னை யாரும் வந்து பாத்திர முடியாதுமா. அப்படியே வந்து பார்க்கறதுனாலும் என்னோட அனுமதி இருந்தாதான் வந்து பார்க்க முடியும். எனிவே நீ கேட்டுக்கிறதுனால சுப்பிரமணி இங்க வந்து உன்னை பார்க்க விடாம தடை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் மேடம். ஆனா நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த கேஸ நான் தான் டீல் பண்ணுவேன். மேடம் ப்ளீஸ் மேடம். நோ 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 இளவரசி, ஆஃப்டர் ஆல் டிராஃபிக் ரூல்ஸை மீறினாலே சண்டைக்கு போறவமாண்ணா. ஒரு நிரபராதிய அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன். உன் மனசாட்சிக்கு இல்லை, என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் திஸ் கேஸ் நோ மேட்டர் வாட். இளவரசி, உனக்கு ரத்தம் கொடுக்க இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாமா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். யூ நோ சம்திங், நீ நிரபராதியா இல்ல குற்றவாளியான்னு தெரிஞ்சாதான் ரத்தம் கொடுப்பேன்னு சொன்னா. அவளை சமாதானப்படுத்தி உனக்கு ரத்தம் கொடுக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அவங்க இருக்காங்களா? அவங்கள நான் சந்திக்கணும். என் உயிரை காப்பாத்த இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, அவங்கள பார்த்து நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன். சரி, ஏற்பாடு பண்றேன். நர்ஸ் மேடம், இவங்களுக்கு பிளட் கொடுத்தாங்களே, அவங்க இன்னும் இருக்காங்களா? இல்ல அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்க. அடடா, சரி, ஒருவேளை அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா அவங்கள மட்டும் இவங்கள பார்க்க கூட்டிட்டு வர ஏற்பாடு. ஓகே மேடம், கண்டிப்பா பண்றேன். சரிம்மா, வி டேக் கேர். நான் வரேன். பி சேஃப். வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தமிழரசி மேம் இருக்காங்க? இல்ல மேடம், அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட் உள்ளதா இருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? எப்போ? இப்பவே பார்க்கலாம். ஆனா தமிழரசி மேடம் சொன்னாங்க உங்களை மட்டும் தான் பார்க்க அலோவ் பண்ணணும்னு. ஆனா ஒரு கண்டிஷன், 2 minutes தான் டைம் உங்களுக்கு. தட்ஸ் ஓகே, வாங்க போலாம். ஓகே வாங்க. மேடம், இவங்க தான் மேடம் உங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணாங்க. இவங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சிஸ்டர், தேங்க்ஸ். எனக்காக நீங்க ரத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. வழக்கமா நான் யாருக்காவது ரத்தம் கொடுத்தா அவங்க எப்படி இருக்காங்க, குணமாயிட்டாங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்பேன். அவங்கள குணப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் என் வேலை. அதான் விசாரிக்க வந்தேன். உங்களை நேர்ல பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? வேண்டாம், என் பேரோ என்னை பத்தியோ எதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். என் கடந்த கால வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஒரு அனாதை, ஒரு கொலைக்காரி. இதான் என் பயோடேட்டான்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. ஏதோ நிர்பந்தம் காரணமா நீங்க இந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டதா கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல உங்களை நான் கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கடவுள் எந்த குற்றவாளியும் விட்டதும் இல்ல, எந்த நிரபராதியும் தண்டிச்சதும் இல்ல. நீங்க நிரபராதியா இருக்கிற பட்சத்துல நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. நீங்க கூடிய சீக்கிரம் ஜெயில விட்டு வெளியே வந்தே தீருவீங்க. உங்களுக்கு என்னாலான உதவிய நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். மத்தவங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு நாம நினைக்கிற மாதிரி நாமளும் பர்ஃபெக்டா இருக்கணும்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். டேக் கேர், பாய். ஆமா,
உங்க பேரை தான் என்னால தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் என் பேரை நீங்க தெரிஞ்சுக்கலாமே. என் பேர் என்ன தெரியுமா? மகா. நீங்க கூடிய சீக்கிரமே குணமாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பாய். குட் ஈவினிங் யுவர் ஆனர். ஐ எம் சாரி டு டிஸ்டர்ப். பரவாயில்லம்மா, உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். தமிழரசி, என்ன விஷயமா சொல்லுங்க. யுவர் ஆனர், கேஸ் விஷயமா இருந்தா கோர்ட்லேயே பேசியிருப்பேன். இது ஒரு பர்சனல் விஷயம். உங்க உதவியை கேட்க வந்திருக்கேன் யுவர் ஆனர். நீங்கள் யார்கிட்டையும் எப்பவும் எந்த உதவியும் கேட்டதே இல்லை. நீங்களே உதவின்னு வரும்போது கட்டாயம் நான் செஞ்சே ஆகணும். சொல்லுங்க. கயல்விழி மர்டர் கேஸ்ல பூஜா உடந்தையா இருந்ததுக்கு அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதே நான் தான் சார். இது எல்லாருக்குமே தெரியுமேம்மா, விஷயத்த சொல்லுங்க. பூஜாவை இப்போ ஜாமீன்ல எடுக்க விரும்புகிறேன். முதல்லயே அதை செஞ்சுருக்கலாமே. அவங்கள ஜாமீனில் எடுக்கிறதுக்கு யாரும் ஆட்சேபனை பண்ணலையே. யாரும் ஆட்சேபிக்கல தான். இருந்தாலும் தன்னுடைய தவறை உணர்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு தான் நான் அந்த தண்டனையை அனுபவிக்க சொன்னேன். என் அறிவுரையின் பேரில் அவளும் ஒத்துக்கிட்டா. இப்போ எதுக்காக ஜாமீன்? யுவர் ஆனர், என்னோட டாட்டர் இன்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என் வம்சத்தை தழைய வைக்க போகிற முதல் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா. பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த டயத்தில் ஒரு மன உளைச்சல், உடல் வேதனை எல்லாம் இருக்கும். அதுக்காக தான் பிறந்த வீட்டுக்கு போகிறாங்க. என் மருமகளுக்கு பிறந்த வீடு கிடையாது. மாமியார், அம்மா எல்லாமே நான் தான். அவளை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் யுவர் ஆனர். அதனால என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்கள் பெட்டிஷனை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம், கூச்சம்? யுவர் ஆனர், நான் யார்கிட்டையுமே உதவி கேட்டதில்லை இது வரைக்கும். ஆனால் இந்த முறை பாசம் என்னை இழுக்குது, மண்டியிட வைக்குது. அதே சமயம் அவங்க ஒரு விசாரணை கைதி. உரிய நேரத்தில் சட்டத்தின்படி அவங்கள ஒப்படைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மறக்க மாட்டேன் யுவர் ஆனர். இது ஃபார்மல் பெட்டிஷன் யுவர் ஆனர். தேங்க்யூ. சரி, ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் யுவர் ஆனர். இட்ஸ் ஓகேம்மா. உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் யூரின் போகக்கூடாது, சரிங்களா? சரிங்க சிஸ்டர். நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். யாரை தான் பார்க்க போறோம்? அவங்க யாருன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி சொல்றது? என்னங்க, நீங்க வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தானே வந்தேன். அவங்க யாரு, அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவங்க பேரு கூட எனக்கு தெரியாதே. பேர் தெரியாம யாரை தான் பார்க்க போறோம் அப்போ? அவங்களுக்கு அர்ஜென்ட்டா ரத்தம் தேவைப்பட்டது. நான் தானம் பண்ணேன். அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சரிங்க, நீங்க ரத்தம் கொடுத்தீங்க, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. நடுவுல நான் எதுக்குங்க? அவங்களும் உங்களை மாதிரி தாங்க. தான் செய்யாத ஒரு தப்பை ஏத்துக்கிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு யாரும் கிடையாதுன்னு வேற சொன்னாங்க. நம்ம எல்லாரும் இருக்கோன்னு அவங்களுக்கு நம்பிக்கை தரதா உங்களை வர சொன்னேன். கேட்கறதுக்கே பாவமா இருக்கு. அவங்கள பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ விட்டு போன சொந்தம் மறுபடியும் ஒட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு நிச்சயமா வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி டைப். சரி, அப்போ அவங்க கண்டிப்பா பாப்போம். வாங்க. வாங்க மேடம். உங்க பேஷண்ட்டை கொஞ்சம் பார்க்கணும். அவங்க இப்போ வார்டில் இல்லை, ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? எப்படியும் இன்னும் 1 hour ஆகும். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்றோம். ஓகே மேம். என்னங்க, 1 மணி நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வாங்க நம்ம கிளம்பலாம். அப்படி என்னங்க உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை? முதலாளி நான் சொல்றேன், கொஞ்சம் லேட்டா போங்க. நீங்க தாங்க முதலாளி. இருந்தாலும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் வேலை இருக்குங்க. டைம் இல்லைங்க, வாங்க போலாம். அப்ப இந்த பழங்கள் எல்லாம் என்ன பண்றது? ஓ, அப்போ ஒன்று செய்யுங்க. நீங்க இருந்து இந்த பழத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. நான் போயிட்டு வண்டி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, பாய்.
ஒரு நிமிஷம் நில்லுங்க. யாரை பார்க்க போறீங்க? அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். யாரு? இப்ப ஸ்ட்ரெச்சர்ல போனாங்களே. என்ன விஷயம்? அவங்கள பார்க்கணும். சரி பாருங்க. நம்ம கையில என்ன செக் பண்ணணும்? ஃப்ரூட்ஸ் கொடுங்க, செக் பண்ணிட்டு தரேன். சரி ஓகே. போலாம். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, பரவாயில்ல வேண்டாம். இவ்வளவு அக்கறையா பொறுப்பா வேலை பாக்குறீங்களா? உங்களுக்கும் ஸ்ட்ரென்த் வேண்டாம்? பரவாயில்ல, ஓகேம்மா, தேங்க்ஸ். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. டாக்டர் உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்டாங்க. நர்ஸ் கிட்ட எடுத்து கொடுத்துங்க. ஹலோ மேடம். வாங்க, எப்படி இருக்கீங்க? இத நான் கேட்க வேண்டிய கேள்வி. நானும் உங்களுக்கு கேட்கலாம். எனக்காக நீங்க ரத்தம் கொடுத்துருக்கீங்களே. உங்களுக்காக நான் ஐசி வார்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களை ஸ்ட்ரெச்சர்ல இங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் வந்தேன். எதுக்கு உங்களுக்கு இந்த சிரமம் இல்ல? இதுல என்ன சிரமம் இருக்கு? ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். அதான் மகா. இந்த பழம் சரி. ஏன் சாப்பிட்டது இல்லையா? இல்ல, இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் வேற பழங்கள் தான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தர், அவர்தான் இந்த பழத்தை வாங்கி கொடுத்து இத சாப்பிட்டா உடம்புல ரத்தம் சேரும்னு சொன்னார். இந்தாம்மா. இது என்னது? வழக்கமான பழம் சாப்பிட்டு உனக்கு போர் அடிச்சிருக்கும். அதான் வித்தியாசமா இருக்கட்டுமேனு செரி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுருக்கேன் இல்ல? பாத்திருக்கேன், ஆனா சாப்பிட்டதில்ல. அதான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு. இந்த பழம் சாப்பிட்டா இந்த நேரத்துல உடம்புல ரத்தம் ஊறுமா. அதுக்காக தான் உனக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நீ ஒருத்தி இல்லம்மா, ஒருத்திக்குள்ள ஒருத்தி. 2 உயிர். ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு என் கண்ணம்மாவுக்கு. இந்தாங்க உங்களுக்கும். எனக்காக கூட நீயே சாப்பிட. இந்த செரி பழத்தை சாப்பிடும் போதெல்லாம் என் ஞாபகம் உனக்கு வரணும். என்னாச்சு? செரி பழத்தை வச்சு ஏதாவது ஃபிளாஷ்பேக் இருக்கா? என் வீட்டுக்காரர் முதல் தடவையா இந்த பழத்தை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தப்போ இதே வார்த்தையை தான் சொன்னாரு. யார் அவரு? பேர் என்ன? எங்க இருக்காரு? சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன். வேணாம் மகா, அவர் ரொம்ப நல்லவர். என்ன உயிருக்கு உயிரை நேசிச்சாரு. நான் அவர் அன்பை புரிஞ்சுக்கல, உதாசீனப்படுத்தினேன். அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்க தண்டனையை ஏத்துக்கிட்டா அப்ப நீங்க எப்பதான் வாழ போறீங்க? உங்களுக்குள்ள ஏன் இப்படி ஒரு இரும்பு திரைய போட்டு வச்சிருக்கீங்க? அதனால நீங்களும் சந்தோஷமா இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நிச்சயமா சஃபர் ஆயிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா என்கிட்ட உங்க கதையை சொல்லலாம்ல, உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். நான் உங்க ஃப்ரெண்டு நினைச்சிட்டு உங்க கதையை என் கூட ஷேர் பண்ணலாம்ல. இல்ல மகா, நான் என் கதையை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க விரும்பல. புதுசா என்னால யார் கூடயும் நட்பு ஏற்படுத்திக்கவும் முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு நண்பர்கள் சில பேர் பண்ண துரோகத்தினால நான் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கேன். இப்போதைக்கு தனிமைதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். நீங்க கிளம்புங்க. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம். வேணாம் மகா, நான் ஒரு கொலை குற்றவாளி. பொதுவா என்னை பார்க்கவே யாரையும் விட மாட்டாங்க. நீங்க எனக்கு பிளட் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினதே அதிகம். இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம். அதனால தான் சொல்றேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க நிரபராதியா இல்ல குற்றவாளியா? சட்டத்தின் பார்வையில நான் நிரபராதியா கூட இருக்கலாம். ஆனா என் மனசாட்சியின்படி நான் ஒரு குற்றவாளி, தண்டனைக்குரியவன். அதுக்காகத்தான் நானே எனக்கு தண்டனையை கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை மகா. ப்ளீஸ்
நீங்க கிளம்புங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வேண்டிக்கோங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு ஆயுள் தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். கேட்க அவர் எப்போ வருவாரு? இப்போ வர டைம் தான் மேடம். வெளியில நிறைய வேலை இருக்கு. அவரை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. சரி மேடம். ஓகே. பூஜா, இந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் கையெழுத்து போடுமா? இதுல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பார்த்து நான் கையெழுத்து போடுறேன் அத்தை. ஏன், என் மேல் நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்ல அத்தை. என் பிசினஸ்ல நான் கத்துக்கிட்ட முதல் பாடமே படிச்சு பார்க்காம எதுலையும் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறது தான். படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டா பிரச்சனை வரும். பிரச்சனை பெருசாகி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வருவாங்க. நீ ஆல்ரெடி ஜெயில தானே இருக்க, அதனால கவலைப்படாம கையெழுத்து போடுறாங்கண்ணா. இதெல்லாம் உன் ஜாமீனுக்கான உள்ள லீகல் பேப்பர்ஸ். தேங்க்யூ அத்தை. ஆகட்டு. எதுக்கு அத்தை ஸ்வீட்டு? பூஜா, இது வரைக்கும் நீ மாசமா இருக்கன்னு தெரிஞ்சும் என்னால் அது கொண்டாட முடியல. ஆசையா ஒரு ஸ்வீட் கூட பண்ணி கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் வாங்கியாவது கொடுக்கலாமேன்னு தான் இந்த பால்கோவா. அதுக்குன்னு இவ்ளோ லேட்டாவா? இப்போவாவது கொடுக்க முடிஞ்சதே ஸ்வீட். அது மட்டும் இல்லம்மா, இன்னொரு சந்தோஷமான நியூஸ் கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரம் அருள் இந்தியாவுக்கு வரப்போறாமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா. கொஞ்ச நாளைக்கு அவன் இங்க வர வேண்டான்னு நான் நினைச்சேன்தான். ஆனா இங்க சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடுச்சே. இப்போ அவன் உன் கூட இருக்கணும். விஷயத்தெல்லாம் அவனுக்கு போன்ல சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனும் ரொம்ப ஆவலா இருக்கான் இந்தியாவுக்கு வரணும்னு. கூடிய சீக்கிரம் 2 பேரை சந்திக்க போறீங்க. பிரிஞ்சவங்க சேர போறீங்க. எப்போ வருவார் அத்தை? அநேகமா நீ ரிலீஸ் ஆறதும் அவன் இந்தியா வரதும் ஒன்னா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேருமே நன்றி யாருக்கு தெரியுமா சொல்லணும்? அந்த கடவுளுக்கு தான் சொல்லணும். எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை என் மனசுல இருக்கு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என் மருமக மனசு திருந்தி செஞ்ச தப்ப உணர்ந்து தண்டனையை ஏத்துக்கிட்டா. என் மகன் திரும்ப வரப்போறான். கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கொடுக்க போறீங்க. நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. சுப்பிரமணி, என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஐயோ, எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்குங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஐசியூல தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. எப்படி இருந்தாலும் என்னால பார்க்க முடியாதுல்ல. ஏன் சார்பா இந்த குங்குமத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப நான் கிளம்புறேன். அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஆண்டவா.
நில்லுமா ஹாய், எப்படி இருக்கீங்க? நில்லுமா, நீ உள்ள போக அனுமதி கிடையாது. ஏன்? இது என்ன கெஸ்ட் ஹவுஸா? டெய்லி வந்து கொலை கைதியை பார்க்கறதுக்கு பர்மிஷன்லாம் தர முடியாதுமா. நான் அவங்கள பார்த்தே ஆகணும். நீங்க என்ன தடுக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அவங்க உங்க மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க தான் இனிமே உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தமிழரசி மேடம் கிட்ட உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆனா உங்களை உள்ள விட மாட்டேன். ஐயோ, நேத்து கூட உங்களுக்கு ஆப்பிள்லாம் வாங்கி கொடுத்தேன். இத பாருங்க, இது கோயில் பிரசாதம். இத அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு போயிடுறேனே. சாரி மேடம், இந்த இடத்த காலி பண்ணிருங்க. இல்லங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த பொண்ணு. என்ன இங்க சத்தம்? அக்கா பாருங்கக்கா, என்ன உள்ள விடவே மாட்றாங்க. அவங்கள பார்க்காம நான் போக மாட்டேன். நான் குடுக்குற ரத்தம் வேணும், நான் வேண்டாமா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ. என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களா? ஆமா. ஏன்? நீங்க பழசெல்லாம் பேசி என்ன பலவீனப்படுத்த பாக்குறீங்க. என் கடந்த கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆர்வமாகா? அதாங்க, நல்லதுக்கு காலம் இல்லைங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரத்த தானம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ரத்தம் யாருக்கு போகுதுன்னு கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. நான் ரத்தம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்க மனசுல எவ்வளவு வேதனையும் வலியும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜெயில யார்கிட்டயும் மனசை விட்டு பேச முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டரா ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைச்சேன். அது ஏன் தப்புனா அந்த தப்ப நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதான் மகா. மகா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்க அன்போட சுமையை என்னால தாங்க முடியல. என் மனசுலயும் அவ்வளவு தெம்பு இல்ல. உங்க கூட நான் பழக பழக எனக்குள்ளேயே நான் உடைஞ்சு போயிட்டே இருக்கேன். பூட்டி வச்சிருக்கிற என் மனசை நீங்க உடைச்சு திறக்க முயற்சி பண்றீங்க. அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்சு போன ஒரு கதைக்கு தயவு செஞ்சு தொடரும்னு மட்டும் போடாதீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் நீங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க குற்றவாளியே இல்ல, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நீங்க சிக்கி உங்க வாழ்க்கைய நீங்களே சீரழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியுது. வாழ்க்கையிலேயே நம்பிக்கை இழக்கிறீங்க. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு உங்களுக்காக கோயிலுக்கு போய் நீங்க கூடிய சீக்கிரம் இந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி வெளியே வரணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அது என்னமோ தெரியல, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு அழுத்தமான பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என் ரத்தம் உங்க உடம்புல ஓடுறதாலையா இல்ல உங்க மேல ஏற்பட்டிருக்க பச்சாதாபமான எனக்கு தெரியல. நான் ஒன்னும் வேலை விட்டு இல்லாதவ கிடையாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் ஒரு கம்பெனி ஓனர், நல்ல வசதியானவ. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ணணும்னு என் மனசுக்கு படுது. நான் என்ன பண்றது, என் கேரக்டர் அப்படி. உங்களுக்காக நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு மணிய கோயிலுக்கு வந்தாரு, உங்களுக்காக வேண்டிக்கிட்டாரு. அப்படியே குங்கும பிரசாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டாரு. நீங்க ஒன்னும் அனாதை இல்லை, உங்களுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்ச நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். என்னை இனிமே பார்க்க வராதீங்க. அவ்வளவுதானா? என்ன ஒரு முரட்டு மனசு உங்களுக்கு. இந்த முரட்டுத்தனம் தான் உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் பிரிச்சு வச்சிருக்கோம். பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. எதை சொல்ல விரும்புறீங்கல்ல சொல்லிடுங்க. நீங்க கிளம்புங்க. ஓகே, see you again. அவ்வளவுதானே சார் ஃபார்மாலிட்டிஸ்? அவ்வளவுதாம்மா. என் ட்ரெஸ் மேடம் கொடுங்க. இந்தம்மா பிடி வா. சார், இந்த பொண்ணை நல்லா கவனிச்சுக்கோங்க சார். இந்த பொண்ணோட மாமியார் தான் நம்ம சூப்பர்டென்ட்டையும் வார்டனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சது. அவ்வளோ பெரிய ஆளா அந்த பொம்பளை? அது ஒரு வக்கீல் சார், பேர் தமிழரசி. சட்டம் தெரிஞ்ச திமிரு
எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம், யார் நீங்க? நான் இவங்க தான் சார் தமிழரசி. நீங்க தான் புது சூப்பரிண்டெண்டா? ஆமா. அதிகாரியை மாத்தினதுல கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. நான் நியாயத்துக்காக தான் போராடினேன் சார், அவ்வளவுதான். சரி உட்காருங்க மேடம். பரவாயில்ல. அத்தை ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சாச்சா? முடிஞ்சிடுச்சு அத்தை. தேங்க்யூ சார், போயிட்டு வரோம். விசாரணை கைதியை வீட்டுக்கு கூட்டு போறீங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரமா கொண்டு வந்து திரும்ப ஒப்படைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜெயிலை விட என் வீடு ரொம்ப பாதுகாப்பான இடம் சார். ஏதோ கொஞ்சம் சட்டம் தெரியும். வரேன். வாமா. பாத்தீங்களா சார் எப்படி பேசிட்டு போகுதுன்னு? எங்க போயிடுவா? திரும்பவும் பூஜை அங்கே வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கலாம். மணி, நம்ம பெங்களூர் காஃபி கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பாருங்க, இந்த இடம். லிஃப்ட் வைக்க சொன்னா ஸ்டெப்ஸ்லயே ஏற வேண்டியதா இருக்கு. Hi. Good morning, sir. What is your sweet name, dear? Devi, sir. Devi. தேவி, உனக்கு மேனர்ஸ் எல்லாம் தெரியாதா? பேர் சொல்றப்போ you must shake your hand. அதெல்லாம் இந்த ஆபீஸ்ல எங்க தெரிய போகுது? Okay, give me your lovely hand, dear. Nice, soft hand. Sit. Good morning, sir. Good morning, sir. Sit, all sit. Sit, my dear. டேய், ஆபீஸ்க்கு வந்தா குட் மார்னிங் சொல்ற மேனர்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாதா? யார் நீ? யாரு நீயா? How dare you can ask this question? Get up. என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? நீ யார் மேன்? என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ற உங்ககிட்ட கேட்காம ரோட்ல போறவங்ககிட்ட எப்படி கேட்க முடியும்? யாரு நீங்க? Stop it. நான் இந்த கம்பெனி எம்டியோட சன் அரவிந்த். நீ யாருடா? இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல உங்களை பார்த்தது இல்ல, அதனால தான். சாரி சார். உன் சாரி ஊத்திக்கு எங்கேயாவது போடு. You are fired. Get out of this place. Get out, I say. சார், அதை நீங்க சொல்லக்கூடாது சார். என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க சொல்லணும். நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. என்ன யாருன்னு கேக்குறேன்? வெளிய போடா. என்ன பண்ணு பாரு. எங்க போனான்னு தெரியல. ஹலோ மேடம், அரவிந்த் சார் வந்துட்டார் மேடம். வரட்டும், அதுக்கு என்ன இப்போ? இல்லை மேடம், குடிச்சு வந்து ஓவரா கண்டா பண்ணிட்டு இருக்காரு. வாட்? ஆமா மேடம், அவருடைய அட்ரஸ் தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க மேடம். மகா, என்னாச்சு? அந்த அரவிந்த் இருக்கால, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். என்ன கேக்குறீங்க? சார் விட்டுருங்க சார். வெளிய போடா. டாடி கா டச் மீ. அரவிந்த், என்ன நடக்குதுங்க? மேடம், மகா முதல்ல வந்தா ஷர்ட்ல கை வச்சான். கேளு. இல்ல மேடம், நான் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அவர்தான் முதல்ல அடிச்சாரு. ஏய், மை ஃபுட். எனக்கு குட் மார்னிங் சொல்லல, அதனால தான் இவனை அடிச்சேன். இல்ல மேடம், இவர் யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து கலாட்டா பண்ணிட்டாரு. லுக் மகா, என்ன யாருன்னே தெரியலையா? குட் ஜோக். ஏய், நான் இந்த கம்பெனியோட எம்டிடா, உங்க மகா மேடத்தோட புருஷன். See மகா, இனி இவன் இந்த ஆபீஸ்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. Ask him to get out. ஏய், வெளிய போடா. Go. அரவிந்த், first you get out. நான் வெளிய போணுமா? நான் கெட் அவுட். அப்போ இவனுக்கு என்ன கட் அவுட்டா? நீதான் வீட்டுக்கு போ. ஏய், என்ன நீ? அவனை வேலையை விட்டு தூக்குன்னா என்ன வீட்டுக்கு போக சொல்ற? ஏய் மகா, இத பார். ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடியெல்லாம், எஸ்பெஷலி இவன் முன்னாடியெல்லாம் இன்சல்ட் பண்ணாத. முன்ன பின்ன ஆபீஸ் பக்கம் வந்து வேலை செஞ்சாதானே உன் மூஞ்சி ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தண்டஸ் ஒரு மாதிரி ஊரை சுத்தினா. ஏய் மகா, பார், ஹோல்ட் யுவர் டங். ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடியெல்லாம் இன்சல்ட் பண்ணாத. இப்படி குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்க, வெக்கமா இல்ல? நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். இப்படி நீயே பேசினா அப்புறம் நாளைக்கு யாரு நான் மதிப்பாங்க இந்த ஆபீஸ்ல? சொல்லு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.